ஹாய் ஒரு ஒன் டே 2ல் இருக்கும் ஃபிசிக்ஸு. நேற்று ஆர்எல்சி சீரிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 மார்க் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கோர்ட்டிலையும் கேட்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக நீங்கள் போடுற லைக் நிறைய பேர்த்துக்கு அது போய் சேரும். டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 நிமிஷம் விடாமல் கவனிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இங்கே மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டயக்ராமே வராது. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வரைஞ்சாச்சு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகேவா? இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், பிரின்சிபல் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங். சிம்பிள். நான் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிங்கன்னா படிக்கவே தேவையில்லை. ஓகேவா? இது வந்து ப்ரைமரி வைண்டிங், இது வந்து செகண்டரி வைண்டிங். கொஞ்சம் நெருக்கமாக வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போது இது ப்ரைமரி வோல்டேஜ், ப்ரைமரி வோல்டேஜ் விபி. இது செகண்டரி வோல்டேஜ், செகண்டரி வோல்டேஜ். இது விபி விஎஸ். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி வைண்டிங், என்பி. அதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங், என்எஸ். அடுத்தது வந்து கரண்ட். இது வந்து ப்ரைமரி கரண்ட், ப்ரைமரி கரண்ட். இந்த டயக்ராம் நீங்கள் வந்து சில டைம் டயக்ராம் நாட் நெசசரின்னு சொல்லுவாங்க, அப்போ டயக்ராம் வரைய வேண்டாம். இது வந்து செகண்டரி கரண்ட். இதுதான் டயக்ராமு. இது வந்து ஐஎஸ். ஓகேவா? டயக்ராம் போட்டாச்சு. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்? டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டேஷனரி டிவைஸ், நிலையாக இருக்க டிவைஸ். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம், சரிங்களா? இட் இஸ் எ டிவைஸ் டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் எ ஸ்டேஷனரி டிவைஸ். இட் இஸ் எ ஸ்டேஷனரி டிவைஸ் transform a electrical power to one circuit to another without changing frequency. ஃப்ரீக்வன்சி மாறாமல், நானே ஓடிட்டு இருக்கேன், ஃப்ரீக்வன்சி மாறாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு சர்க்கியூட்டுக்கு வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா டிரான்ஸ்ஃபார்மர். ஃபஸ்ட்டு அந்த டெஃபினிஷனை இங்கே எழுதிடுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த படத்தை போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு பிரின்சிபல், வாட் ஆர் தி டைப், ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன், அது கடைசியில் எழுதிக்கலாம். ஓகேவா? பிரின்சிபல். பிரின்சிபல் என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அந்த வார்த்தை இருந்தால் மார்க்கு. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ காயில், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ காயில்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா படிக்க தேவையில்லை, நோட்ஸ் நான் தருவேன், பிடிஎஃப் தருவேன். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன். லெட் அஸ் கன்சிடர் த டூ காயில் highly mutual inductance. Let us consider two coil highly mutual inductance and wounded over a அப்படி வேணாலும் சொல்லுங்கள், wounded over a transformer core. டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் சுற்றி வச்சுருக்காங்க 2 காயில். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து the core is laminated by silicon steel. The core is laminated by silicon steel. அவ்வளோதான். இதுதான் கோர், laminated by silicon steel. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட். காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட். எல்லாமே நெருக்கமாக சுற்றிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி இன்சுலேட் ஆகிருக்கும், அதனால் ஷார்ட் ஆகாது. ஓகேவா? எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட். அடுத்தது 5வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. த இன்புட் இஸ் ட்ரான் இன் தி ப்ரைமரி வைண்டிங். Input is drawn, input of AC voltage is drawn to the primary winding. The same output is drawn at the secondary winding. அவ்வளோதான். இன்புட் என்ன கொடுக்குறியோ அதே தான் செகண்டரி வைண்டிங்க்கு வரும். அப்படி அவுட்புட் வந்து செகண்டரி வைண்டிங்கில் வரும்னு சொல்லிட்டு எழுதுங்க. லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, the whole setup is kept in the container. The two coils and transformer core is kept in a container for a என்னது filling, for a வந்து some purpose. என்ன பர்பஸ்னால் கூலிங் பர்பஸ் அண்ட் பெட்டர் கூலிங் பர்பஸ் அண்ட் இன்சுலேஷன். பெட்டர் கூலிங் பர்பஸ் அண்ட் இன்சுலேஷன். சரிங்களா? தனியாக ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த 2 காயிலும் இந்த கோரும் எல்லாம் சேர்த்து தனியாக ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருப்பாங்க ஃபார் பெட்டர் கூலிங் பர்பஸ் அண்ட் இன்சுலேஷன். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். மொத்தம் 6 பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஆனால் அல்வா மாதிரி எழுதலாம். அடுத்து ஒர்க்கிங்.
இப்போ நான் சொல்லக்கூடியது அப்படியே ஞாபகம் வச்சு எழுதுங்க. பாயிண்ட் மறந்தாலும் நான் நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஏசி இன்புட் கொடுக்குறேன் ப்ரைமரி வைண்டிங்கில். அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆச்சு அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். இதுதான் வந்து ஜென்ரல் ஒர்க்கிங் இந்த லெசனில். இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஏசி இன்புட், த ஏசி சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு தி primary winding, the magnetic flux is linked. So the magnetic flux is linked in the என்னது laminated transformer core. Magnetic flux link ஆயிடுச்சு. If there is no magnetic flux leakage in the என்னது, if there is no magnetic flux leakage in the coil, the same primary winding, the magnetic flux is linked with the primary winding as is same magnetic flux is linked with the secondary winding. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து if there is no magnetic flux is linked with the coil, magnetic flux லிங்க் ஆகலை, அதாவது no leakage, if there is a no leakage in a magnetic flux, தப்பாக சொல்லிட்டேன். if there is a no leakage, இங்கே போகிற பாதையில் லீக்கேஜ் இல்லைன்னா, நல்லா கேட்டுக்கோ, நான் லீக்கேஜ் இல்லைன்னா the whole magnetic flux linked in the primary coil as well as also in secondary coil. அவ்வளோதான், ஓகேவா? அதனால் due to that EMF induced in the primary coil and the secondary coil, the EMF is induced in the primary coil and secondary coil. இவ்வளவுதான் மேட்ரு. அப்போ ஃபஸ்ட்டு ஏசி இன்புட் எது கொடுக்குற, பிரைமரி காயிலுக்கு கொடுக்குற, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது. ஸோ இஃப் தேர் இஸ் நோ லீக்கேஜ் இன் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், த ஹோல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன் தி பிரைமரி காயில் ஆஸ் வெல் அஸ் இன் தி செகண்டரி காயில். ஓகேவா? ஸோ தட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ் இன் தி பிரைமரி காயில் ஆஸ் வெல் அஸ் இன் தி ஆல்சோ இன் தி செகண்டரி காயில். அவ்வளோதான். இதனால் பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. பேக் இஎம்எஃப்னு என்னது? primary winding, for primary winding, primary coil or winding. EP is equal to minus NP d5B by dt. இதே ஃபேரடே லாலேருந்து இந்த ஃபார்முலா தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இபிக்கு பதிலாக இங்கே என்பினா என்ன எழுது? என்பினா என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி வைண்டிங் எழுதிக்கோங்க. அடுத்தது இபிக்கு பதிலாக விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்பி d5 by dt. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே விபினா அப்ளைட் வோல்டேஜ், விபினா என்னது? அப்ளைட் வோல்டேஜ், அதை எழுதிக்கங்க. அடுத்தது ஃபார் செகண்டரி வைண்டிங், செகண்டரி காயில். செகண்டரி காயிலுக்கு என்னது? இதே தான், இதை பார்த்து அப்படியே இஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் d5b பை டிடி. அதே மாதிரி இங்கே வந்து என்எஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங் எழுதணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங். ஸோ அடுத்தது விஎஸ் இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்து அப்படியே மைனஸ் என்எஸ் d5b பை டிடி. இது செகண்ட் ஈக்குவேஷன். அதை பார்த்து ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு எழுதிட்டேன், அதுக்கப்புறம் செகண்டரிக்கு எழுதிட்டேன். இதில் விஎஸ்னா என்ன? அப்ளைடு வோல்டேஜ். அந்த மாதிரி நடுவில் ஏதாவது எழுதுனீங்கன்னா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, 5 மார்க் கொடுத்துருவாங்க. நடுவில் விஎஸ்னா என்ன, விபினா என்ன, என்எஸ்னா என்ன எழுதுனா போதும். என்னென்ன எழுதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது அதாவது 2/1. 2/1 பண்ணால் VS/VPன்னு ஆயிரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். NS/NPன்னு ஆயிரும். d5/dt கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து கேன்னு வச்சுக்கலாம். K இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ஓகேவா? புரிஞ்சுதா? அதெல்லாம் கேன்சல் ஆகி இப்படி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்தது ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், நிலையான டிரான்ஸ்ஃபார்மர், ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படின்னு எழுதுங்க. இன்புட் பவருங்கிறது என்னதுன்னா VP/IP இஸ் ஈக்குவல் டு VS/IS. ஸோ இதில் வந்து VS/VP தான் கண்டுபிடிக்கணும். அப்போ VS/VP கண்டுபிடிச்சா என்ன வரும் பாருங்கள். அது அப்படியே எழுதுகிறேன். VS/VP இஸ் ஈக்குவல் டு NS/NP. இது ரெண்டு அப்படி எழுதிட்டுனா VS/VP தான் வேணும். VS/VPனா VP இந்த பக்கம் வந்துடும், IS இப்படி வந்துடும். அப்போ IP/IS மறக்காமல் எஸ்ன்னு போட்டுற, எல்லாமே SS மேலே வருது, எஸ்ன்னு போட்டுறது, IP/IS தான் வரும். இஸ் ஈக்குவல் டு K. திரும்பவும் K இஸ் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோன்னு எழுதிக்கோ. மொத்தமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. அவ்வளோதான், முடிஞ்சு. மொத்தமாக நம்ம வந்து எழுதியாச்சு, முடிஞ்சு கொஸ்டின். இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து NS greater than NP, K greater than 1, VS greater than VP, IS less than IP. கரண்ட் மட்டும் லெஸ் ஆகிடும். இதை மட்டும் எழுதுனா போதும். அடுத்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் NS less than NP,
K less than 1, Vs less than Vp, Is greater than Ip அப்படின்னு ஆப்போசிட் எழுதுனா போதும். அவ்வளோதான். லாஸ்ட்டில் எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், திறன், டிரான்ஸ்ஃபார்மரோட திறன். எஃபிஷியன்சி சில டைம் கேட்டாலும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், அது கூட கேட்கலாம். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். இதோட நோட்ஸ் உங்களுக்கு தானே, பயப்படாதீங்க. இன்ட்டு 100 இந்த மாதிரி எழுதுனா போதும். 2 மார்க்கில் கேட்டால் கூட இந்த மாதிரி எழுதுனா போதும். ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் பவர் டு தி இன்புட் பவர். ஒரு ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 96 to 99% வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இருக்கும், 100% இருக்காது. சம் லாஸஸ் ஏற்படும். அந்த லாஸஸ் தான் 3 மார்க். கோர் லாஸ், ஃப்ளக்ஸ் லாஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரிசிஸ் லாஸ், இந்த மாதிரி எடி கரண்ட் லாஸ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் படிப்பீங்க. ஓகேவா? இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஈஸியான கொஸ்டின். இப்படி தான் எழுதணும், நடுவில் இப்படி தான் எழுதணும். அந்த பிடிஎஃப் தரேன். இந்த பிடிஎஃப் உங்களோட நோட்ஸோட வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சிம்பிள் நோட்ஸோட வரும். ஒர்க்கிங் மட்டும் எப்படி எழுதணும்னு திரும்ப சொல்கிறேன். when the AC input current, AC input voltage given to the connected to the primary winding, the magnetic flux is linked with the coil. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிரும். ஏசி இன்புட் வந்து பிரைமரி வைண்டிங் கொடுத்தோன்னே. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இஃப் there is no leakage in the magnetic flux, if there is no leakage of magnetic flux in the coil, அதாவது எந்த ஒரு லீக்கேஜும் இல்லைனா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இல்லைனா, the whole magnetic flux linked in the primary coil, also the secondary coil. பிரைமரி காயிலில் என்ன லிங்க் ஆகுதோ அதே தான் செகண்டரி காயிலும் லிங்க் ஆகும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு எழுதும். அதனால் லாஸ்ட்டாக EMF induced in the primary coil as well as also in the secondary coil. இந்த தியரி நான் இப்போ என்ன சொன்னனோ அதை வச்சு அப்படியே எழுதிரு. புக்கில் நீ படிக்கணும் அவசியமே இல்லை. இது மட்டும் நான் கொடுத்துருக்க மாட்டேன், நீ வந்து புக்கில் பார்த்து படிச்சுக்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். இங்கே வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எழுதிரு. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எழுதிரு. நான் சொன்னல, டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா பவரை, எலக்ட்ரிக்கல் பவரை வந்து ஒன் சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினேஷன் எழுதிரு. இவ்வளோ தான் டிரான்ஸ்ஃபார்மர். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் 5 மார்க் சந்திப்போம். இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.